2015 இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்த மிக முக்கியமான சட்டத்தை அன்னைக்கே உச்சநீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஏதாவது சட்டங்களை கொண்டு வந்து நீதித்துறையை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் தூக்கி எறியப்பட்டுச்சு. ஆனா அதைய திரும்பவும் நேர்த்திக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு விவாத பொருளாக மாற்றி இருக்கிறார்கள். இந்த மோடி அரசாங்கம் எப்படியாவது இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்து நீதிமன்றங்களை, உச்சநீதிமன்றங்களை, உயர்நீதிமன்றங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான சில வேலைகளை செய்கிறார்கள். இதற்கு புதுசாக உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்த திரு சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்? நேற்று உச்சநீதிமன்றத்தில் என்ன விவாதங்கள் நடந்திருக்கு? மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் நடைமுறைக்கு வந்தால் என்ன ஆகும்? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். உச்சநீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்கள் அதிரடியான ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அதான் நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. மோடி அரசாங்கம் பலகாலமா என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள், அது உயர் நீதிமன்றமா இருக்கலாம், உச்ச நீதிமன்றமா இருக்கலாம், இல்ல மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களா இருக்கலாம், ஒட்டுமொத்த நீதி அமைப்பையும் இதை எல்லாத்தையும் வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய கொலீஜியம், சுப்ரீம் கோர்ட் கொலீஜியமா இருக்கலாம், ஹைகோர்ட் கொலீஜியமா இருக்கலாம், இந்த கொலீஜியம் சிஸ்டத்தை மொத்தமா காலி பண்ணிடணும். இந்த கொலீஜியம் சிஸ்டத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். அதாவது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அமைச்சகத்துக்கு கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்னு பல காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் விடவே இல்லை. 2015 அந்த மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதனுடைய முக்கியமான விஷயத்தை ஒன்று செய்யறாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருப்பாங்க, சீனியர் நீதிபதி, அதாவது மூத்த நீதிபதி ஆகி அவங்க ஜட்ஜாக வருவாங்க. ஸோ அப்போ ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜாக வருவாங்க, பிற்பாடு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வருவாங்க, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்லாம் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். ஆனால் ஹைகோர்ட்டில் ஒருத்தர் நீதிபதி ஆகிறதும், ஹைகோர்ட்லேருந்து வேற ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதும் சீனியாரிட்டியின் அடிப்படையில், அது மட்டும் இல்லாமல் சீனியாரிட்டியின் அடிப்படையில் ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர்றது, சுப்ரீம் கோர்ட்லேருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஆகிறது, இது மாதிரியான மொத்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிசைனை யார் கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க அப்படின்னா, கொலீஜியம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான். இந்த கொலீஜியம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. இந்த அமைப்பினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக யார் வர்றாங்களோ அவங்க தான் கொலீஜியத்தினுடைய தலைவராக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே 4 நீதிபதிகள், மொத்தமா இந்த 5 பேர்கள் கொண்ட நீதிபதிகள் தான் இருப்பாங்க. இந்த 5 நீதிபதிகள் தான் எல்லா முடிவுமே எடுப்பாங்க. சீனியர் அட்வொகேட்ஸை யார் யார் ஜட்ஜா மாற்றணும், ஜட்ஜை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வரணும், இதெல்லாமே நடக்கும். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஹைகோர்ட்டில் இருக்காரு, அவர் ஜட்ஜா ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா, ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய இந்த கொலீஜியம் சிஸ்டம் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ப்ராப்பரான ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிப்போர்ட்டை யாருக்கு கொடுப்பாங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியத்துக்கு தான் கொடுப்பாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் தான் அதை வெரிஃபை பண்ணிட்டு ஒரு வழக்கறிஞரை நீதிபதியா மாற்றுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த நேரத்தினால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் பியூரோவை பயன்படுத்தி ஒருத்தர் நீதிபதியாக ஆகிறதுக்கு என்னென்ன தகுதி இருக்கா, அவர் உண்மையிலே கரப்ஷன் பண்ணியிருக்காரா, அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கா, அவர் தேச விரோத செயல்கள் ஈடுபட்டு இருக்காரா அப்படிங்கிறது குறித்தெல்லாம் அவங்க தனியாக விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. யாரு? ஐபி. அந்த ரிப்போர்ட்டும் கொலீஜியத்துக்கு காமிக்கப்படும். கொலீஜியம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு சீனியர் அட்வொகேட் ஜட்ஜா மாறுறாரு அப்படின்னா, இவர் குறித்தான ரெக்கமெண்டேஷனை யாருக்கு அனுப்புவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு அனுப்புவாங்க. அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு அப்ரூவல் வந்த உடனேயே இவர் ஜனாதிபதி பாத்தீங்க அப்படின்னா நீதிபதியா ப்ரமோட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸை நீங்க ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, கொலீஜியத்துக்கு தான் அதிக பவர் இருக்கு. நீதிமன்றங்கள் தான் அடுத்த நீதிபதியை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில பிளே இருக்கு, அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. ரோல் இல்லாமல்லாம் இல்ல. என்னதான் ஐபி ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அப்ரூவலாக இருந்தாலும் சரி, கொலீஜியத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்துல தலையிட்டு இவங்களை ஆக்கக்கூடாது, இவங்களை ஆக்கலாம் அப்படிங்கிற நெருக்கடியை அரசாங்கம் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்து பல பேர்த்த நீதிபதியாகவே ஆக்க விடாம தடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய விமர்சனமாகவே மாறிச்சு. 5 வருஷம் 6 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா, சில அட்வொகேட்ஸை, ரொம்ப சீனியர் அட்வொகேட்ஸ், நேர்மையான ஆட்களை ஜட்ஜா மாத்துறதுக்கு இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த ரெக்கமெண்டேஷன், அதாவது கொலீஜியம் கொடுத்த ரெக்கமெண்டேஷனை அக்செப்ட் பண்ணாம இழுத்தடிக்கிற வேலையை மோடி அரசாங்கம் செஞ்சாங்க. அது விமர்சனமா மாறிச்சு. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 2015 இந்த மோடி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம், அந்த சட்டத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். இது குறித்து அந்த சட்டம் வரப்போகுது. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னா, ஒரு கமிஷனை உருவாக்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய கொலீஜியம் சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொலீஜியம் சட்டத்தையே அழிச்சிடலான்னு பாக்குறாங்க. அழிச்சிட்டு புதுசா ஒரு கமிஷனை உருவாக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, இதேதான், ஒரு சீனியர் அட்வொகேட்டை ஜட்ஜா மாத்துறது, ஜட்ஜை வேற ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, இல்ல ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, அதை எலிவேட் பண்றது, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கவங்கள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா எலிவேட் பண்றது, இது மாதிரியான ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா. இதை எல்லாத்தையுமே இனிமேல் கொலீஜியம் செய்யக்கூடாது, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் தான் செய்யும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அன்னைக்கு உச்சநீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க.
நீங்க எப்படி நீதித்துறைக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் தலையிடலாம் அப்படின்னு. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, பாராளுமன்றம், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி மூணுக்கும் தனித்தனியான பவர் இருக்கும். பாராளுமன்றம் அப்படிங்கும்போது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி எல்லாருமே எம்பிக்கள் இருப்பாங்க. இந்த எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு செட்டு ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் குழு தான் கவர்மெண்ட், அதாவது எக்ஸிகியூட்டிவ் பாடி. அவங்களுக்கு கீழே பியூரோக்ரசி இருக்கும். ஜுடிஷியரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தனி ஒரு பாடியா இருக்கும். நீதித்துறை அப்படிங்கிறது இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அது ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்குள்ள பாராளுமன்றத்தில் இருந்தோ இல்ல வந்து எக்ஸிகியூட்டிவ் பாடின்னு சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோ யாரும் தலையிட்டு எதையும் பண்ண முடியாது. அவங்க தனி பாடியா இயங்குறாங்க. அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போதே இந்த கொலீஜியம் தனித்துவமாக செயல்படணும், அதாவது நீதித்துறை அப்படிங்கிறது தனித்துவமாக செயல்படணும், பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்தா அந்த சட்டம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற இறுதி முடிவு எடுக்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் தான். சோ அப்ப நீதிமன்றத்துக்கு கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதுனால அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக அது தனித்துவமா இருந்துச்சு. தனித்துவமா இருக்கிறதுனால பலவீனங்கள் இருக்கா அப்படின்னா பலவீனங்கள் இருக்கு. ஏன்னா நீதிமன்றத்துல, குறிப்பாக கொலிஜியத்திலேயோ நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ ரிசர்வேஷன் கிடையாது. இதனால கடந்த 75 வருஷங்களாக இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே பாத்தீங்க அப்படின்னா நீதித்துறை பிரிட்டிஷ்காரனை உருவாக்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பனர்களை போன்ற உயர்ஜாதிக்காரர்கள் தான் ஒட்டுமொத்தமாக நீதித்துறையே தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. ஒரு 33 ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்காங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20 பேர் பாத்தீங்கன்னா 20க்கு அதிகமானவர்கள் குறிப்பிட்ட பார்ப்பன சமூகமோ இல்ல உயர்ஜாதி சமூகத்தை சார்ந்தவங்களாவே இருப்பாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஜட்ஜ் மொத்தமும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா உயர்ஜாதியை சார்ந்தவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அவங்க தான் மேல ப்ரொமோட் ஆகி வர்றாங்க. அப்ப இந்த பலவீனம் இருக்கு அப்படின்னா இந்த பலவீனம் இருக்கு. ஆனா அதுக்காக கொலிஜியத்தையே காலி பண்ணக்கூடாது. ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணலாமே தவிர கொலிஜியத்தை காலி பண்ணிட்டு அங்க பாருங்க ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, ஜாதி தான் அங்க வந்து மிகப்பெரிய ஆதிக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஜாதிக்கு எதிரானவர்களாக தங்களை காமிச்சு கொள்வதற்காக கொலிஜியம் உச்சநீதிமன்றத்தில் கூடிய சிக்கல்களை மையமா காமிச்சிட்டு எப்படியாவது தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஒரு முயற்சி பண்றாங்க. இப்ப 2023-24 ஒரு டேட்டா வெளியே வந்துச்சு. 2018 இருந்து 2022, அதாவது மோடி அரசாங்கம் இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீதிமன்றங்கள்ல ஜட்ஜ் ஆனவங்க பட்டியல் அதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 537 ஜட்ஜ் இந்த 5 வருஷத்துல வந்திருக்காங்க. இந்த 5 வருஷத்துல வந்து 537 ஜட்ஜில கிட்டத்தட்ட 424 ஜட்ஜ், அதாவது 79-80% முழுக்க முழுக்க உயர்ஜாதிக்காரர்கள் தான், எந்த ரிசர்வேஷனுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ SC/ST மக்கள் இருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20-25% மக்கள் இருக்காங்க. அந்த SC/ST பிரிவிலிருந்து SC பிரிவிலிருந்து வெறும் 2.8%, அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ல இருந்து 1.3%, அதாவது மொத்தம் 534 ஜட்ஜில் ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து தலித் சமூகத்துல இருந்து 15 பேர் தான் ஜட்ஜா மாற்றப்பட்டிருக்காங்க. அந்த உயர்வு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடியின மக்கள்ல வெறும் 7 பேர் தான். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய மக்கள் தொகையா இருக்கக்கூடிய ஓபிசிக்கள் கிட்டத்தட்ட 60% மக்கள் வந்து இந்தியாவில் ஓபிசி இருக்காங்க. பிசி, எம்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓபிசி சமூகம் இருக்கு, இடைநிலை சாதிகள். இந்த இடைநிலை சாதிகளுடைய நிலைமையை பார்த்தா இன்னும் இப்படி மோசமா இருக்கு. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 537 ஜட்ஜில் வெறும் 57 ஜட்ஜ் தான் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவங்க. அப்ப ஜட்ஜ் ஜுடிஷியரி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சாதிய இறுக்கத்தோடு இருக்கா அப்படின்னா ஆமா, முழுக்க முழுக்க நீதிமன்றங்களில் ஒரு குறிப்பிட்ட சாதி உயர்வாக மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், குறிப்பிட்ட குடும்பங்கள் தான் அதை ஆட்சி செய்கின்றனவா? ஆமாம், அந்த சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலை போக்கணுமா? கண்டிப்பா போக்கணும் அந்த சிக்கலை. அதுக்கு ரிசர்வேஷன் மாதிரியான செட்டப்பை கொண்டு வரணுமே தவிர அதுக்கு பதிலாக கொலிஜியம் சிஸ்டத்தையே காலி பண்ணிட்டு கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்துட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த சட்டத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இந்த நேரத்தில் நாம ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம், இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம், இந்தியாவினுடைய PMO ஆபீஸ், அதாவது பிரதமருடைய அலுவலகம், இது மாதிரியான மொத்த அலுவலகத்துல அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த IAS அதிகாரிகள், இதுல எவ்வளவு பேர் ஓபிசி, SC/ST பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரிதான், மிக 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 குறைவு. அப்ப அரசாங்கமும் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்றது கிடையாது. IIT, IIM, இந்த IIT, IIM உடைய மொத்த ப்ரொஃபசர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 99% உயர்ஜாதி சார்ந்தவங்க தான். அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அங்கேயும் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படலை. அப்போ மோடி அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீதிமன்றங்களில் சாதி ஆதிக்கம் இருக்கிறது, நம்ம ரிசர்வேஷனுக்கு பதிலாக கொலிஜியத்துக்கு பதிலாக வேற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசஸா இருக்கட்டும், செக்ரட்டரியேட்டா இருக்கட்டும், பிளானிங் கமிஷனா இருக்கட்டும், காம்படிட்டிவ் கமிஷனா இருக்கட்டும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் பிரதமர் அலுவலகமா இருக்கட்டும், இதுல ஏன் நீங்க ரிசர்வேஷன் கொண்டு வரல? IIT, IIM எடுங்க. அது ஏங்க 90% அதிகமானவர்கள் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த பேராசிரியரா இருக்காங்க. இதெல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஏன் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணல? அப்போ உச்சநீதிமன்றம்
நீதித்துறையில் ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு செட்டப்பை கொண்டு வர முயற்சி பண்றதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அவங்க மட்டும் ரிசர்வேஷன் ஃபாலோ எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திட்டம் போட்டு இதுக்கு பின்னாடி வந்து நீதித்துறை கொண்டு வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு மாத்துறதுக்கான ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயம்னா இந்த கொலீஜியம் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, தலைமை நீதிபதி பிளஸ் 4 நீதிபதிகள். இதுக்கு பதிலாக இவங்க சொல்லக்கூடிய நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இருக்கு இல்லையா, இந்த அப்பாயின்மெண்ட் கமிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு, அவருக்கு கீழே 2 நீதிபதிகள் இருப்பாங்க, மொத்தம் 3 நீதிபதிகள் இருப்பாங்க. இன்னொரு 3 பேர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், மத்திய அமைச்சரே இருப்பாரு. அது இல்லாம 2 எமினன்ட் பர்சன் இருப்பாங்க. அந்த 2 எமினன்ட் பர்சனை தேர்வு செய்யறதுல பிரதமர் இருப்பாரு, சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு, எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு அப்படிங்கிறாங்க. அதாவது இவங்களுடைய சொந்தப்பல் வேலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே 5 பேருமே நீதிபதி. அப்படிப்பட்ட சிஸ்டம் வேணாம், 6 பேர் வச்சுக்குவோம். 6 பேர்ல 3 நீதிபதி இருப்பாங்க, இன்னொரு 3 பேர் எக்ஸிகியூட்டிவ் சைட்ல இருந்து அப்பாயின் பண்ணக்கூடியவங்க, அதாவது அரசாங்கம் பாராளுமன்ற தரப்புல இருந்து அப்பாயின் பண்ணக்கூடியவங்க. இப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த சிஸ்டம் ஆபத்தானதுன்னு சொல்லி தான் அன்னைக்கு 2015 ஸ்கிராப் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஆனா நேற்றுக்கு பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதியாக வந்திருக்கக்கூடிய திரு சூரியகாந்த் அவர்கள் இது குறித்து ஒரு மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. சீனியர் அட்வொகேட் மேத்யூ நெடும்பாறை வந்து இந்த வழக்கை போட்டிருக்காரு. அப்படி போட்டிருக்கும் போது மேத்யூ நெடும்பாறை கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேத்யூ நெடும்பாறை 2015 இது வந்துச்சு, அன்னைக்கு இருந்த உச்சநீதிமன்றத்தை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, திரும்பவும் இதை கன்சிடர் பண்ணணும், ரிவிஷன் பண்ணுங்க, கண்டிப்பாக நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மனு போடுறாரு. இந்த மனுவுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்லியிருக்கணும், எப்பா 2015 அன்னைக்கு இருந்த 5 நீதிபதிகள் உட்கார்ந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இது திருப்பி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவரு எஸ் வி வில் சி அப்படின்ட்டாரு நேற்றுக்கு. ஓகே பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதிக்கு இந்த கொலீஜியத்தை காலி பண்ணிட்டு இந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், இந்த கமிஷனை கொண்டு வருவதற்கான திட்டத்திற்கு உடன்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ நீங்க என்ன சொன்னீங்க, 2015 தீர்ப்பு சொல்லி அப்பா இந்த வழக்கெல்லாம் திருப்பி வரக்கூடாது, பொதுநல வழக்கு போடாதீங்க, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா முடிஞ்சுன்னு சொல்லலை. இவங்க அரசாங்கம் என்ன நினைக்குதோ, மோடி அரசாங்கம் என்ன நினைக்குதோ, நீதித்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி அது பண்ணதோ அந்த பாடிக்கு உகந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை நேத்து உச்சநீதிமன்றத்தில் திரு சூரியகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. அப்ப இனி இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா நீதித்துறை தனித்துவமாக இருக்காது, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர்களா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நேரடியாக இந்த நீதித்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது இன்னும் மிகப்பெரிய சீரழிவை நோக்கி நகரும். அந்த சீரழிவிலிருந்து நம்ம தகர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொலீஜியம் சிஸ்டத்தை பாதுகாக்கணும். அதே சமயத்துல கொலீஜியத்துக்குள்ள ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், கண்டிப்பா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்கள் கோர்ட்ல, அதாவது நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய பணிகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கிறார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷம் கழிச்சு முதலாக ஒரு நீதிபதி வந்து உட்கார்ந்து ரிசர்வேஷன் நீதிமன்றங்களுடைய பணிகளுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல நீதிபதிகளை எலிவேட் பண்ணக்கூடியது, டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சீனியாரிட்டி அடிப்படை இருக்கு பாத்தீங்களா, இந்த சீனியாரிட்டி அடிப்படை மட்டும் பத்தாது, இதுலயும் கட்டாயமாக ரிசர்வேஷன் அனைத்து சாதிகளுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுத்து வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பேட்டர்னுக்கு வந்தா மட்டும்தான் இந்தியாவில் ஒட்டுமொத்தமா நீதித்துறை அப்படிங்கிறது சுதந்திரமாகவும் செயல்படும், இன்னும் சமமாகவும் செயல்படும்.